இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 34:19 நான் வாசிக்கிறேன். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நீதிமான்களுக்கு வருகிற துன்பங்கள் அதிகமாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதோடு மட்டுமல்ல, அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட நிற்பாராம். பார்த்து கொண்டு அப்படியே என்ன நடக்குது என்று சொல்லியல்ல, அவனை விடுவிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. யோபுவை குறித்து யோபின் புஸ்தகத்திலே 1:8 ஆண்டவரை சாட்சி கொடுக்கிறார். உத்தமன், சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன் சொல்லி, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் சொல்லி சாட்சி கொடுக்கிறார். அந்த யோபுக்கு எத்தனை பிரச்சனைகள் பாருங்கள், எவ்வளவு துன்பங்கள். ஒரே நாள் எல்லா சொத்துக்களையும் இழக்கிறார். ஆடு மாடுகள் எல்லாம், குதிரை ஒட்டகம் சொல்லப்போனா எல்லா உடைமைகளையும் சம்பத்தையும் இழக்கிறார். அதோடு நின்று விடவில்லை, 10 பிள்ளைகளும் இழக்க நேரிட ஒரே நாளில் மரித்து போகிறார்கள். அப்பவும் அவர் உத்தமத்தை தான் இருக்கிறார். சரீரத்தில் பலவீனம் வந்து விட்டது. மனைவி தூசிக்கிறார். என்ன அந்த ஆண்டவரை நீ பற்றி கொண்டு நீதிமானா இருக்க போறீரா? உத்தமத்திலிருந்து உமக்கு என்ன கிடைக்கிறது என்று சொல்லி தூசித்து மனைவியும் போய்விட்டார்கள். சரீரத்தில் வியாதி பருக்களால் நிறைந்து வழிந்து உருக்குலைந்து தெருவின் ஓரத்தில் வந்து உட்கார ஆரம்பித்து விட்டார். பார்க்கிறவர்கள் எல்லாம் இவர் ஏதோ பெரிய தப்பு பண்ணிவிட்டார், ஆண்டவர் அடித்து விட்டார். அப்படி கூட இருந்த நண்பர்களே பல விதத்திலே பல காரியங்களை சொல்லி மீண்டுமாய் உடைத்தார்கள். யோபு கடைசி வரை உத்தமத்திலே நின்றதை பார்க்க முடிகிறது. யோசித்து பாருங்கள். அநேக நேரம் நாம் உண்மையா இருக்கிறோம், உத்தமமா இருக்கிறோம், ஆண்டவருக்கு பயந்து இருக்கிறோம். அவ்வளவு காரியங்களை உண்மையா செய்யறானா, எனக்கே அந்த பாடுகள், எனக்கே நஷ்டம், எனக்கே அந்த கஷ்டம், பல கேள்விகள் வரும். மற்றவர்கள் கூட சில நேரம் எங்கேயோ ஒரு சரி கிடையாது, அதனாலதான் ஆண்டவர் இப்படி வச்சிருக்கிறான்லாம் காதுகள் கேட்க கூட நீங்கள் போகிற பாதையில் காரியங்கள் நடந்திருக்கும். ஆனாலும் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அதிகமாக தான் இருக்கும். கர்த்தர் எல்லாவற்றிலும் கூட இருப்பாரு, உன்னை விடுவிப்பார், அதோடு விட்டுவிட மாட்டார். தூக்கி நிறுத்தி அழகு பார்ப்பார். மற்றவர்களை ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் அந்த காரியம் இருக்கும். யோபுக்கு நடந்ததுன்னு அத்தனையும் ரெண்டத்தினே கர்த்தர் திருப்பி கொடுத்தார். மனைவி திரும்பி வருகிறார்கள். இழந்து போன சரீர சுகபலன், அந்த மகிமை திரும்பி வந்தது. அதோடு மட்டுமல்ல, அத்தனையும் 10 பிள்ளைகளை மீண்டுமாய் கொடுத்தார். 10 பிள்ளைகள், அழகான பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். எல்லாம் டபுளா கொடுத்தார். ஆண்டவர் நாம மகிமைப்பட்டது. இதே போலதான் நீங்கள் ஒருவரை உத்தமத்தில் இருந்து அநேக பாடுகளின் பாதையை கடந்து போகலாம். இனி போதும், இதுதான் வாழ்க்கை என்ன என்று சொல்லி முடிவெடுத்து விடாதீர்கள். பொறுமையாக நியமித்திருக்கிற பாதையிலே உண்மையும் உத்தமாவே நடங்க. கர்த்தர் ஒரு நாள் உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்துவதை உங்கள் கண்கள் மட்டுமல்ல, சத்துருக்களின் கண்களும் காணும். அதுதான் உண்மை. ஒரு அருமையான கர்த்தருக்கு பயந்த மனிதன், அவருடைய டிபார்ட்மெண்ட்ல உண்மை உத்தமமா இருக்கிறனால மேலதிகாரிகளுக்கு நிறைய காரியத்துல பகையை சம்பாதிக்க நேர்ந்தது. இதனால அவங்க என்ன பண்ணாங்க, இவரை போதம் கட்டிடுவாங்க, ப்ரமோஷனை தடுத்து விட்டாங்க. எந்த ஒரு சலுகையும் இவருக்கு கிடையாது. நாட்கள் போய்கிட்டே இருக்குது. சிட்டில இருந்ததுனால வீட்டுல அதிக பண கஷ்டம். பெற்றோர்லாம் சொல்லுவாங்க, மற்ற மனைவி பிள்ளைலாம் சொல்லப்பா இப்படியே கரெக்டா எல்லாம் நேர்மைன்னு இருக்கீங்களாப்பா, இவ்வளவு கஷ்டப்படுறோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க அதெல்லாம் கண்டுக்காம போயிட்டீங்கன்னா கூட ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும், வருமானம் நிறைய வந்திருக்கும், கஷ்டம் இல்லாம இருக்கலாம, நீங்க ஏப்பா அப்படி பண்றீங்கன்னு சொல்லி கூட பிள்ளைகள் கூட அப்படி சொல்லுகிற அளவுக்கு போராட்டம். பார்த்து கொள்ளுங்கள், அவ்வளவு போராட்டம், அவ்வளவு கஷ்டம். அநேக சொன்னவன் பிழைக்க தெரியாதவன் சொல்லி. ஆனால் ஆண்டவருடைய கண்கள் அதை பார்த்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் வந்தது, அந்த கூட்டம் போட்டு கூட்டணிகளா இருந்து எல்லாம் கொள்ளையடித்த கும்பல் அத்தனை பேரும் மாட்டிக்கொண்டார்கள். மாட்டிக்கொண்டா வாஷ் அவுட், காலி பண்ணிட்டாங்க. இந்த ஒரு மனிதன் மேல எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை, எந்த கையாடலும் இவர் மாட்டவில்லை. இவர் தெளிவாக இவருடைய காரியங்கள் இருந்து விசாரிக்கும் போது இன்னொன்றை கண்டுபிடித்தார்கள். குற்றமே கண்டுபிடிக்க முடியலையா, அவன் வேலையில கரெக்டா இருந்திருக்கான, பெர்ஃபெக்டா எல்லாம் கணக்கெல்லாம் இருக்குதுன்ட்டு இவன் எப்போ ஜாயின் பண்ணா இந்த மனுஷன் இந்த என்னன்னு சொல்லும்போது அவனுக்கு எல்லா ப்ரொமோஷனும் நிறுத்தி வச்சிருக்காங்க. எந்த சலுகையும் கொடுக்கப்படுறதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இதோட
மற்றவங்களுக்கெல்லாம் செய்த குற்றங்களை கண்டுபிடித்து அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இந்த மனிதனுக்கு குற்றங்களுக்கு ஒன்றுமே இல்லாதனால் இவருக்கு செய்யப்பட வேண்டியதெல்லாம் நின்று போனதை கண்டுபிடித்தார்கள். பிடித்து நடந்தது என்ன, எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கும்படி ஆர்டர் போட்டாங்க. இப்போ அன்னைக்கு ப்ரொமோஷன் கேட்ட டைம்ல கிடைச்ச எனக்கு எந்த போஸ்ட்டுக்கு வந்திருப்பாரு, எவ்வளவு வருமானம் வந்திருக்கு, அத்தனையும் அவ்வளவு சாங்ஷன் பண்ணி நல்ல பெரிய தொகை கிடைத்தது. அவர் செட்டில் பண்ணும்போது அத்தனையும் திருப்பி கொண்டு டபுளா பெற்றுக் கொண்டேன்னு சொல்றாரு. கர்த்தர் கைவிடவே இல்லையே, துணை நின்று காப்பாற்றி இருக்கிறார், உயர்த்தி இருக்கிறார். இதே காரியத்தை நமக்கு செய்வார். பொறுமையை மட்டும் இழந்து விட வேண்டாம். நம்ம ஆண்டவர் சார்ந்து தொடர்ந்து ஓடுவோம். உலகம் என்ன வேணுமாலும் பேசும், மாத்தி மாத்தி தான் பேசும். ஆனால் ஆண்டவர் வாக்கு மாறாதவர், கூட இருப்பார், உதவி செய்வார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளின் காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் நீதிமானுக்கு உதவி செய்கிறவர், உண்மை உத்தமா இருக்க பிள்ளைகள் தூக்கி நிறுத்துகிறவர். அப்பா, கைவிட மாட்டீரப்பா. நல்ல நெருக்கத்தோடு போராட்டத்தோடு எவ்வளவோ நல்லதை செய்தேன், ஆனா எனக்கு கெட்டதுதான் வந்திருக்குது. எவ்வளவோ உதவிகள் செய்தேன், ஆனா எனக்கு உபத்திரம் தான் வந்திருக்குது. எல்லாரும் என்ன விரோதமா பேசுறாங்க. எல்லாம் என் வாழ்க்கையின் காரியங்கள் இப்படி நடந்ததா வச்சு என்ன அலட்சியமா அற்பமா என்றாங்க. போற இடத்துல எல்லாம் அவமானம்னு சொல்ற பிள்ளைகள் ஒருவேளை இந்த செய்தி என்று கேட்க நேரிட்டால், பரலோகத்தின் தேவன் அந்த பிள்ளைகள் கூட இருக்கிறதை பார்க்கும்படியா செய்வீராக. அழுதுகை பிடித்து தைரியம் கொடுத்து எல்லா துக்கங்களை மாற்றுங்கப்பா. பொறுமையோடு இருந்ததுக்கு பிரதிபலனை கொடுங்க. இவர்கள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளட்டும். எல்லாவித எதிர்ப்புகள் மறையட்டும். சத்துருக்கள் கண்மனாலை உயர்த்தி வாழ்ந்திருக்க பண்ணுங்க. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதி கனமையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லா உபத்திரவத்திலும் கர்த்தர் நமக்காக நின்று விடுவிப்பதோடு மட்டுமல்ல, உயர்த்துவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். நீதிமான் ரட்சிப்பு நிச்சயமே, நித்தம் அடைக்கலம் கர்த்தர் தாமே. உதவி செய்து காத்திடுவார், உதவி செய்து காத்திடுவார். உள்ளத்தில் தங்கி நடத்திடுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், காவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், காவலை மறந்து காத்திருப்போம்.